இது போல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம். மிருதுலா ப்ளீஸ், எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க ஏன் இப்படி வேலையை ரிசைன் பண்ணணும்னு நிக்கிறீங்க? சார், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. என்ன அந்த மாதிரி தான் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் நான் சொல்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? மிருதுலா, என்னோட பிரச்சனை நீங்க வேலையை ரிசைன் பண்றது கிடையாது. என்ன அதுக்கு ஒரு கரெக்டான ரீசனை சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணுங்க. ரீசனே தெரியாம நான் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது? சார், ஒரு விஷயத்த நான் பண்றேன்னு சொல்றதுக்கு 1000 காரணம் வச்சுக்கலாம் சார். நான் பண்ணலேன்னு சொல்றதுக்கு எந்த காரணமும் தேவையில்லை சார். அதான் ஏன்? சரி விடுங்க, இருக்கட்டும். நான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். அதாவது இன்னைக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவ்வளோ வார்த்தை என்கிட்ட பேசுனீங்களே, உங்களை நான் புரிஞ்சுக்கல. உங்களோட ஃபீலிங்ஸ்க்கு நான் மதிப்பு கொடுக்கல. என்ன மட்டுமே யோசிச்சிருக்கேன், உங்களை பத்தி நான் யோசிக்கல. என் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு இப்போ என்கிட்ட பேசுனீங்க. ஆனா மிருதுலா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அப்போ சொன்னது இப்பவும் சொல்றேன். ஆரம்பத்துல உங்களை பார்க்கும்போது லவ் ஃபீலோட உங்களை நான் பார்க்கல. எனக்கும் உங்க மேல இருந்தது ஒரு ஸ்டாஃப்ங்கிற மரியாதை மட்டும்தான். ஆனா இந்த லவ்ங்கிற விஷயம் இப்பதான் இதுல வந்துச்சு. ஒருவேளை நான் உங்ககிட்ட அப்படி லவ்ங்கிற ஃபீலோட என்னைக்காவது ஒரு நாள் பிஹேவ் பண்ணியிருக்கேனா சொல்லுங்க. நான் அப்படி பிஹேவ் பண்ணியிருந்தா நீங்க கண்டிப்பா என்னை விட்டு விலகி போயிருப்பீங்க. நான் அப்படி உங்ககிட்ட பிஹேவ் பண்ணலையே. என்ன பேசினாலும் 10 அடி தள்ளிட்டு தானே பேசினேன். ஆனா எனக்கு லவ்ங்கிற ஃபீல் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட ப்ரொப்போஸ் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஆனா நான் உங்களை லவ் பண்ணிட்டேன், உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற காரணத்துக்காக நீங்க வேலை ரிசைன் பண்றத என்னால ஏத்துக்க முடியாது மிருதுலா. என்னால இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. தயவு செஞ்சு உண்மையான காரணத்தை சொல்லுங்க. நீ நடந்துக்கிறது அப்படிதான் மிருதுலா இருக்கு. இது வரைக்கும் உனக்கு தோணாதது நான் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு ஏன் தோணணும் சொல்லு. முடியாது மிருதுலா. நீ வேணும்னா ஆபீஸ் விட்டு போகணும்னு நினைச்சாலும் இந்த ஆபீஸ்க்கு கரெக்டா ஒர்க் பண்ணி கொடுக்கறது நீதான். ஒருவேளை இதுல நான் செல்ஃபிஷா யோசிக்கிறேன் நீ நினைச்சாலும் சரி, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. எனக்கு உண்மையான ரீசன் தெரியாம என்னால ரிசைன் லெட்டர் வாங்க முடியாது. மேலும் இன்னொரு விஷயமும் ஆபீஸ்ல இருக்கு, அது உனக்கு தெரியுமா? உண்மையான ரீசனை சொல்லு. இவ்வளவு நாளா இப்படி பிஹேவ் பண்ணாத நீ இன்னைக்கு ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? அதுக்கு உண்மையான காரணத்தை சொல்லு. நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? காரணத்தை சொல்லு தானே சொன்னேன். மத்தபடி வேற ஏதாவது கேட்டனா? காரணத்தை சொல்லிட்டு தாராளமா இங்க இருந்து கிளம்பி போ. உண்மையான காரணத்தை சொல்லு. அதான் கேக்குறேன். உங்களோட ஆபீஸ் ரூல்ஸ் படி என்ன சார் ப்ரோகிராம் பண்ணி வச்சிருக்கீங்க? கல்யாணம் ஆகாத ஒரு ஆணோ பொண்ணோ தான் உங்க ஆபீஸ்ல நீங்க வேலைக்கு எடுப்பீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதுவும் முக்கியமா ஒரு பொண்ணு தான் அப்படி ஒரு நிலைமையில இருந்திருக்கணும்னு உங்க ஆபீஸ்ல கட் அண்ட் ரைட்ஸ் ரூல்ஸ். சரி, இப்போ அதுக்கும் நீ வேலை ரிசைன் பண்றதுக்கு என்ன அர்த்தம்?
கவுன்சிலிங் லெட்டர். நான் ஏன் இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்றேன்னு உனக்குள்ள ஏகப்பட்ட யோசனை இருக்கலாம். ஆனா எல்லாரோட வாழ்க்கையிலையும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பிரச்சனை வரும். ஆனா எனக்கு கல்யாணமே பிரச்சனை தான். எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கல்யாணம் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். யாரோட வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையில நடந்த மாதிரி நடந்திருக்காது. மறுபடியும் சொல்றேன், நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்ட. இனி இது தப்புன்னு நினைச்சு இங்க இருந்து நான் போகல. அப்படின்னா போனா என் புருஷனை நான் கேவலப்படுத்துறதுக்கு சமம். என் புருஷன் எவ்வளவு நல்லவன்னு எனக்கு தான் தெரியும். என்ன அவனை எந்த இடத்துல நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவனை கேவலப்படுத்த மாட்டேன். போதும், இதுக்கு மேல எதுவும் வேணாம். போதுன்ற அளவுக்கு வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டேன். நான் இனி வேலையை பார்க்கறனாலும் பரவாயில்ல, எனக்கு என் புருஷன் தான் முக்கியம். நான் வரேன். முதல்ல உங்ககிட்ட போய் சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிடு. தயவு செஞ்சு நீ டிஸ்டர்ப் பண்ணாத. நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இனி நீ டிஸ்டர்ப் பண்ணாத. நான் வரேன். ஒரு நிமிஷம். நீ இவ்வளோ பண்ணியும் எனக்கு உன் மேல எந்த இடத்துலயும் கோவம் இல்லை. அதுக்காக நான் உன்னை லவ் பண்ணதா காரணம்னு நான் சொல்ல விரும்பல. இப்போவும் உனக்காக தான் பேசுறேன். என்ன, நீ கல்யாணம் ஆன பொண்ணுன்னு உனக்கு தெரியும்ல. தெரிஞ்சிருந்தோம் அப்புறம் ஏன் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண? சரி, ஓகே, பண்ணிட்டு விடு. நீ என்ன நினைச்சிருப்ப? எப்படி இருந்தாலும் 1 இயர் நம்ம இங்கே வேலை பார்த்து தான் ஆகணும். என் மாதிரி தானே போறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு அடியில் பூந்து நான் தேவையில்லாமல் ப்ரப்போஸ் பண்ணி உன்னை காயப்படுத்தி நிறைய வேலை பண்ணிட்டேன். ஓகே, நீ எனக்காகலாம் ஒர்க் பண்ண வேணாம். ஆனால் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட் டேட் முடிகிற வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அது வரைக்கும் உன்னை நான் டிஸ்டர்ப்ல பண்ண மாட்டேன். என்ன, இந்த ரிசைனிங் லெட்டர் நான் எடுத்துக்கிறேன். ஆனால் அக்ரிமெண்ட் படி கண்டிப்பாக நீங்கள் வேலை பார்த்து தான் ஆகணும். கண்டிப்பாக என்னால் உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. எனக்கு புரியுது, என்னால் புரிஞ்சுக்க முடியுது. உன்னோட சூழ்நிலை, உன்னோட நிலைமை என்கிட்ட போய் சொல்ல வச்சிருச்சு, அப்படி நடந்துக்க வச்சிருச்சு. ஓகே, ஆனால் இது வரைக்கும் நீ சொன்ன பொய்யெல்லாம் நான் உண்மையை நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்ன பத்தியா, அந்த ஒரு விஷயத்த மட்டும் என்னால் ஏற்றுக்க முடியல. போனது அந்த ஒரு விஷயம் மட்டும் பொய்யா இருந்திருக்கலன்னு. ஓகே, அது உண்மையாயிடுச்சுல. இது வரைக்கும் நீ என்கிட்ட பொய்யா சொன்னதெல்லாம் நான் உண்மையை நினச்சிக்கிட்டு இருந்த மாதிரி இந்த உண்மையா நான் பொய்யாவே நினச்சி வாழ்க்கை வாழ்ந்துருவேன். ஆனால் நீ சைன் பண்ண அக்ரிமெண்ட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் வேலை பார்த்து தான் ஆகணும். கண்டிப்பாக நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். உன் ஹஸ்பண்ட் யாரு? Enough. நான் ஏதாவது கோவத்துல ரொம்ப பேசியிருந்தா ஐம் ரியலி வெரி சாரி. என்னோட எமோஷனல் எப்படி காட்டுறதுன்னு தெரியாம காமிச்சிட்டேன். இந்த அக்ரிமெண்ட் விஷயத்த நான் மறந்துட்டேன். பரவாயில்ல மிருதுளா, உன்னை நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த அக்ரிமெண்ட் படி நீ கண்டிப்பாக ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தாராளமாக ஆஃபீஸ் விட்டு கிளம்பி போயிடு. இந்த ஒரு விஷயத்த நான் என் புருஷன்ட்ட கேட்டு தான் முடிவெடுக்க முடியும். அவர் சரின்னு சொன்னா கண்டிப்பாக ஆஃபீஸ்க்கு வரேன். மற்றபடி நான் அப்படி போய் சொல்லிட்டேன்னு உங்களுக்கு ஏதாவது கோவமா? எனக்கு என்ன கோவம்? என்ன, நான் எதிர்பார்க்கல, அவ்வளோதான். சரி, ஓகே. உன் ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா வேலை. ஓ, கண்டிப்பாக டைம் இருக்கும்போது உன் ஹஸ்பண்ட் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வை. யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவ்வளோ நல்ல மனசு கொண்ட ஒன்று மேரேஜ் பண்ணிக்கிட்டவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதான். கண்டிப்பாக அவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னேன். மற்றபடி தெரிஞ்சிருக்குன்னு கட்டாயத்தில் சொல்லலை. ஓகே, நான் வரேன். மொழியிலே மொழியாய் உன் பேர் சொல்லாமல், விழியிலே விழியாய் உன் முகம் பார்க்காமல், உயிரினில் உன்னை நான் புதைத்தேன் என்று புரிந்திடும் முன்னே உன்னை பிரிந்தேன் அன்பே. இப்போ ஏன் இமோஷனல் ஆகுற? விடு, இமோஷனல் ஆகக்கூடாது. இறந்து போன அவ்வளவே உன்னால கடந்து வர முடிஞ்சது. இவ என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேக் இட் ஈஸியாக மறந்துடலாம். எல்லாமே லைஃப்ல ஒரு லெசன். ஓகே, எதுவும் கடந்து போகும். மறப்பதில்லை நெஞ்சே நெஞ்சே, ஓ நெஞ்சே நெஞ்சே. நீங்க வாசுகி தானே, மகேஷ் அவரோட ரிலேட்டிவ்? ஆமாம் டாக்டர். உங்களை பார்த்து மீட் பண்ணி பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை டாக்டர், மகேஷ் மாமாவுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் 6 மந்த் டைம் கொடுத்துருக்கீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆப்ரேஷன் பண்ணிடலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதை பற்றி உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு தான் டாக்டர். அப்புறம் அப்புறம் இந்த மாதிரி ஹார்ட் டொனேட் பண்ணுறதுக்குன்னு சில ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குல்ல, அங்கே விசாரிக்கிறதுக்கு இப்போவே உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு. அப்புறம் ஆப்ரேஷனுக்கு தேவையான பணம், இது எல்லாமே என்ன ப்ரொசீஜர் எல்லாத்தையும் உங்ககிட்ட கேட்டுட்டு போகலான்னு. ஓகே, நீங்க நினைக்கிறதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா
ஹார்ட் டொனேட் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்தாலும் ஆ, நிறையா ப்ராசஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் முடிக்கணும். எல்லாத்துக்கும் சேர்த்து எப்படியும் நிறைய செலவாகும். டாக்டர், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மாமாக்கு இப்படி இருக்கிற ஒரு பிரச்சனையை இன்னும் நாங்கள் வீட்டில் யார்கிட்டயுமே இன்ஃபார்ம் பண்ணலை. சப்போஸ் இதை நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணி யாருக்காவது தெரிஞ்சிருச்சுன்னா சத்தியமா எல்லாருமே நரகத்தில் தான் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே மாமாக்கு இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணிடலான் இருக்கோம். அதனால் இதை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு போகலான் தான் டாக்டர். யூ டோன்ட் மைண்ட். மகேஷ் உங்களுக்கு என்ன ரிலேட்டிவ்? மகேஷ் மாமா என்னோட முறப்பையன். அவர் மட்டும் கிடையாது, அவர் கூட பிறந்த அத்தனை பேருமே எனக்கு முறப்பையன் தான், என்னோட அத்தை பசங்க எல்லாரும். பட் மகேஷ் மாமா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதான் மூச்சுக்கு 300 தடவை மாமா மாமன் கூப்பிடும் போதே ஐ நோ. அவரோட ஒய்ஃப் கூட இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கல. அதுக்காக அவங்க ஃபீல் பண்ணலைங்கிறத நான் சொல்லலை. இல்லை, என்னதான் உங்களுக்கு அவர் அத்தை பையனாகவே இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்? டாக்டர், இதுக்கு உங்களுக்கு நான் எப்படி பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் சொல்கிறேன். எங்கள் ஃபேமிலிக்கு மகேஷ் மாமா அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி மிருதுலாவுக்கு அவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது டாக்டர். மகேஷ் மாமா இல்லைன்னா அவங்க ஃபேமிலியே கிடையாது. இதுலேருந்தே புரிஞ்சுக்கோங்க மகேஷ் மாமா இவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் டாக்டர். தப்பாக நினச்சிக்கலன்னா ஒன்று கேட்கட்டா? மகேஷை லவ் பண்ணியிருக்கீங்களா? இல்லைன்னு போய் சொல்ல விரும்பல டாக்டர். சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணேன். ஆனால் யாருக்கு யாருன்னு கடவுள் தானே முடிச்சு போடுவார். என் கூட தான் கல்யாணம் நடக்க வேண்டியிருந்தது. ஆனால் அவர் மிருதுலாவை தான் ரொம்ப லவ் பண்ணார். சொல்லப்போனால் மிருதுலாவை அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் காதலிச்ச பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்காக நான் என்னோட காதலை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது தப்புன்னு தோணலை. ஸோ மூவ் ஆன் பண்ணிட்டேன், அவ்வளோதான். அதுக்காக அவர் இல்லாமலே இருக்கணும்னு நான் நினச்சது கிடையாது. அவர் அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி எனக்கு முக்கியம். அதுக்காக தான் அவருக்காக இவ்வளோ தூரம் போராடிட்டு இருக்கேன். வாசு, நிஜமாவே இவ்வளோ ட்ரூவான லவ்வை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. கண்டிப்பாக நீங்கள் அவர் மேலே வச்சுருந்த அந்த ட்ரூவான லவ்வுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். சரிங்க டாக்டர், எனக்கு இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸாக சொல்கிறீங்களா? ஏன்னா என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு ஹாஸ்பிட்டலில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். நான் இங்கே படிக்கல, ஏஸில் தான் படித்தேன். ஸோ நானும் தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் விசாரிப்பேன். அதுக்காக தான். அவ்வளோலாம் கஷ்டப்பட வேணாம், ஓகே? ஒரு மனுஷனாக வாழ்கிறத தாண்டி மற்றவங்க மதிக்கிற இடத்துல வாழ்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை மகேஷ் சுலபமாக சம்பாரித்து வச்சுருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவருக்காக நானே எல்லாமே பார்த்து செய்வேன், ஓகே? தேங்க்யூ டாக்டர். நேற்று வரைக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருந்தது. இப்போது ஐ வில் கான்ஃபிடன்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். நோ மென்ஷன். போயிட்டு வாங்க. மஞ்சள் வெயில் நீ, மின்னல் ஒளி நீ, உன்னை கண்டால் வரை கண்கலங்க நிற்க வைக்கும் தீ. பெண்ணே என்னடி உண்மை சொல்லடி, ஒரு புன்னகையில் பெண்ணினமை கோபப்பட்டதென்னடி. என்ன சார், ஒர்க் இன்னும் பாதி இருக்கு, உடனே ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க. சரண் ப்ளீஸ், இந்த சால் ஃபார்மாலிட்டிலாம் வேணாம். என்ன ஏன் இப்போ நீங்கள் ஆஃபீஸ்க்கு எம்டி இல்லைனா நீங்கள் எப்போதுமே எம்டி ஆயிடவே மாட்டீங்களா? நீங்களும் நானும் ஒரே இடத்துல இருந்தவங்க தான், இனியும் இருக்க தான் போகிறோம். ஸோ யூ கால் மீ சதாசிவம், ஓகே? இல்லை, ஆயிருந்தா ஆனாலும் எனக்கு நீங்கள் வேலை கொடுத்துருக்கீங்கல்ல, என்னோட ஆஃபீஸோட எம்டி. ஸோ எப்படி? நான் தான் சொல்லிட்டேன்ல, அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேணாம், ஓகே? அதை விடுங்க. சரி, ஓகே. எது கூப்பிட்டீங்க? எல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம் தான். அதுக்கு முன்னாடி வீட்டில் ஃபேமிலியில் ஏதோ ப்ராப்ளம் சொன்னீங்க, உங்கள் தம்பி கூட ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னீங்களே, இப்போ ஓகேவா? அது ஓகே. இப்போ எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை தரும்னு எனக்கு தெரியல. இப்போ சிங்கப்பூரில் நீங்கள் ஒரு டெண்டர் எடுத்தீங்க தானே? ஆமாம், அதான் அதை எடுத்து ப்ராஜெக்ட் பண்ணி ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறதுக்குள்ள எல்லாமே கையை விட்டு போயிடுச்சு. சரி, யாரு அமௌண்ட் போட் பண்ணியிருந்தாங்கன்னு தெரியுமா? எங்க, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளதான் எல்லாம் தலைகீழ போயிடுச்சு. ஆனா ராப்பகலா உழைச்ச அந்த டெண்டருக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது கிடைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஆனா
அதே மாதிரி அது கையை விட்டு போகும்போது அந்த சந்தோஷம்லாம் அப்படி மனசு நோடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் சொல்லட்டுமா யார் கோட் பண்ணியிருந்தாங்கன்னு? சிங்கப்பூர் டெண்டருக்கு சாஃப்ட்வேர் ஆஃபீஸ்ல இருந்து 4 பேர் கோட் பண்ணியிருந்தாங்க. அதில் அதிக அமௌண்ட்டுக்கு கோட் பண்ணது, அதாவது உங்களுக்கு ஈக்குவலாக கோட் பண்ணது நான் தான். சார் என்ன சொல்றீங்க? ஆமா. அப்போ இந்த ஆஃபீஸ் தான் டெண்டருக்கு அமௌண்ட் கோட் பண்ணதா? யார் செலக்ட் ஆயிருக்கா? நாம தான். சார் என்ன சொல்றீங்க? ஆமா, இப்போ நீங்க உங்க ஆஃபீஸ்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க தான் டெண்டர் கோட் பண்ணிருப்பீங்க. இப்போ உங்களால வர முடியல. ஸோ இப்போ உங்க ஆஃபீஸ் ஆக்கிரமிச்சிட்டு இருக்கிறது யாரு? உங்க குடும்பத்தோட சொத்தெல்லாம் அடிச்சு கொடுங்கன்னா அந்த பிரதிபான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கூட தான் போட்டி போட போறோம். சார் நிஜமாவே சிங்கப்பூர் டெண்டர் நம்ம தான் பண்ண போறோமா? உங்களால நம்ப முடியல. அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணியாச்சு. அது மட்டும் கிடையாது, சிங்கப்பூருக்கு நம்ம 2 பேர் தான் போக போறோம். சார் நிஜமாவா? நீங்க தான் டெண்டர் இடத்துல எடுக்க போறீங்க. சார் சார் ஏன் சார் இவ்வளோ ஷாக் கொடுக்குறீங்க? சத்தியமா என்னால இந்த சந்தோஷத்தை தாங்க முடியல. நீங்க எமோஷனலா ஆக வேணாம். என்ன, எனக்கு உங்க உழைப்பு எவ்வளோ முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன, உழைப்பை நம்பி மூலதனத்தை போட்டு மேலே வரணும்னு நினைக்கிற ஆளு இந்த மாதிரி ஆளுங்களை கொஞ்ச நாள்ல முன்னாடில இருந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் கிடையாது, நாளைக்கே சிங்கப்பூர் கிளம்புறோம். சார் என்ன சார் சாக் மேல சாக் கொடுத்துட்டு இருக்கீங்க? நாளைக்கே வா? ஆமா, இன்னும் 3 நாள் டெண்டர் கோட் வருதுல்ல. சோ கோட்டிங் நம்ம இங்க இருக்கணும்ல. எதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி போறோம்னா சிங்கப்பூர் சுத்தி பார்க்கலாம். என்ன சொல்றீங்க? சார் சிங்கப்பூர்ல டெண்டர் எடுத்தங்கிறதவே என்னால சந்தோஷம் தாங்க முடியல. இப்போ சிங்கப்பூருக்கு போய் நான் நினைச்ச டெண்டருக்கு நானே ஏல வாங்கணும்னு நினைக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு எனக்கு தெரியும். டோன்ட் வரி. ஏன்னா நாளைக்கே சிங்கப்பூர் கிளம்புறோம். எல்லாம் பேக் பண்ண வேண்டியதெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒய்ஃப் வருவாங்களா? உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்ல, ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களால. ஓகே புரியுது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். சரி ஓகே, வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்லுங்க. நாளைக்கு நைட்டு நம்ம ஃப்ளைட் ஏறுறோம். ஓகேவா? ஓகே சார். யாரா இருக்கும் இந்த எஸ்என் சாஃப்ட்வேர் கம்பெனி? நம்மளோட வேலை இந்த ஆஃபீஸ் எல்லாம் நஷ்டமா போகணும், இதை மொத்தத்தில் முடிச்சு விடணும் தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம இந்த ஆஃபீஸை வச்சு மேலே வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குல்ல? ஸோ இந்த டெண்டரை நம்ம தான் எடுக்கணும். நம்மளோட காசுல இருந்து எடுத்து கொடுக்க போகிறோம். பூரா அவனுங்களோட சொத்து தானே, அடிச்சு பறக்குவோம். நாளைக்கு சிங்கப்பூர் கிளம்பணும். காலேஜை தனியாக விட்டுட்டு போகிறது அவ்வளோ நல்லாவா இருக்கும்? இந்த கேடு கட்டவனை விட்டுட்டு போனால் உருப்படியாக ஏதாவது வேலை பார்ப்பானா? நாம மட்டும் தனியாக போக முடியாதே, என்ன பண்ணலாம்? சரி, ஏதாவது ஐடியா பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வாரம் தானே டெண்டரு, ஒரு வாரத்துக்கு மேலே இடத்துக்கு லெட்டர் அனுப்பி வைப்போம். நாமளே போயிட்டு வருவோம். இவனெல்லாம் அனுப்புனா மொத்தம் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவான். இந்த டெண்டரை கண்டிப்பாக நம்ம தான் வாங்கணும். ப்ராஜெக்ட் பண்ணுறோம் பண்ணல, 2வது விஷயம். இதை பண்ணி நமக்கு ஏதாவது ஒரு நல்ல வேலையை ஏற்படுத்திக்கலாம். நாளைக்கே கிளம்பலாம். பொண்டாட்டி யார் கூடிய கெடுக்கலாம் பிளான் போட்டுட்டு இருக்க? என்ன வாய் அதிகமா இருக்கு? ட்ரீட்மெண்ட் மறந்துச்சோ? உங்களை பழி வாங்குற புத்தியிலேயே சுத்தி தெரிஞ்சா நேரம் கடல எப்படி தெரியும் உனக்கு? டைம் என்ன? 4 மணி ஆயிடுச்சா? டைம் போனதே தெரியல. அதான் எப்ப பார்த்தாலும் அதே புத்தியில சுத்தி தெரிஞ்சினா? டேய் வாய் மூடுறா. ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காத என்ன? நீ பாரு, நாளைக்கு நான் சிங்கப்பூர் கிளம்புறேன். இங்க எது புதுசா இருக்கான்? அவர்கிட்ட முண்டா புருஷா இருக்கானாமா? சுத்தி பார்க்க போறேனா? நீ என்ன சிங்கப்பூர் கிளம்புறேன்னு சொல்ற? பின்ன வேற எப்படி உனக்கு நான் வந்து உங்ககிட்ட ரியாக்ட் பண்றது சொல்லு. மூஞ்சி, இந்த ஆபீஸ்க்கு அந்த சரண் டெண்டர் எடுத்துட்டான். அது சிங்கப்பூர் டெண்டர். அது வரதுக்கு 4 நாள் இருக்கு. ஏன்னா அதுக்கு அமௌண்ட் கோட் பண்ணனும். அதனால இந்த டெண்டரை நான் தான் வாங்கியே ஆகணும். சோ நான் சிங்கப்பூர் கிளம்புறேன். இது இங்க இருக்க ப்ராப்பர்ட்டில நீ தான் பாத்துக்கணும். ஐயோ, நான் எல்லா ப்ராப்பர்ட்டியும் விஜய்க்கு எழுதி வச்சிருவேனே. டேய் என்ன நீங்க எல்லாம் என்ன பண்ண முடியும்? ஆமா, எப்படி அந்த ஆபீஸ் நஷ்டத்துக்கு போடுறதா நீ நினைப்ப? நீ எதுக்கு டெண்டர் வாங்கணும் ஒரே குறிக்கோளா இருக்க? அது ஏன் இஷ்டம். அத பத்தி நீ கேட்கணும்னு எந்த அவசியம் இல்ல. உன்னை நம்பி தான் இங்க விட்டுட்டு போக போறேன். நாளைக்கே கிளம்பணும். நீ தான் பாத்துக்கணும். சரியா? நீ மட்டும் தனியா அப்படி போயிட்டு வருவ? ஏன் 2 கை 2 கால் நல்லா தான இருக்கு, விளங்காம இருக்கா? அதுக்காக இல்ல, நானும் கூட வந்தா அப்படியே சிங்கப்பூர் ஹனிமூன் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரே ஜாலி ஜாலி. டேய் முண்டா, உனக்கு எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுடா. என்னடா நீ ஜாலி ஜாலின்னு இருக்க? டைவர்ஸ்ங்கிறது வெறும் பேப்பர் தான். என்ன, அதெல்லாம் இங்க இருக்க தேவையில்ல. நீ ஊன்னா நானும் ஊ. நீ பாரு, கனவுல கூட அப்படி ஒரு விஷயம் நடக்காது. என்ன கனவு கண்டுக்கிட்டே இரு. ஒருவேளை நீ அம்மா ஆக வேண்டிய சுச்சுவேஷன் இருந்து உன்னை நான் அம்மா ஆக்கிட்டா? டேய் ஏதாவது சொல்லிடுவேன், மரியாதை போயிரு. பாத்தியா, இப்ப கூட வேணான்னு சொல்லல நீ. ஐயோ
வந்துட்டான். டேய் சஞ்சய், இப்பதான் நீ கரெக்டா காய் நகர்த்தணும். இவங்க இல்லாத சமயத்துலதான் நீ நிறைய வேலை பார்க்க முடியும். நைஸா பேசி இவனை அனுப்பி வைப்போம். அப்படின்னாதான் நம்ம கரெக்டா மூவ் பண்ண முடியும். வேணாண்டி, வாடி போயிடலாம் வந்த வழியா. அடிச்சு மூஞ்ச பேத்துருவேன். வந்த வழியே போவானாமா. அப்புறம் இதுல கூட்டு வந்த காலேஜ கட்டடிச்சிட்டு வந்திருக்கோம். ஞாபகத்துல இருக்கட்டும். இங்க காலேஜும் முடிஞ்சிருக்கும். மணி 4 மணி ஆயிடுச்சுடி. வேணாண்டி, வாடி போயிடலாம். இப்படிலாம் பயப்படுறவன எனக்கு சுத்தமா பிடிக்காது. என்ன எவ்வளவு நாளைக்கு இப்படியே மறைச்சு வச்சுக்கிட்டே இருப்ப? உங்க வீட்டுல நீயே சொல்ல மாட்ட, எங்க வீட்டுல வாப்பி சொல்லலாம்னு நீ வரவும் மாட்ட. இன்னைக்கு என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது. நம்ம லவ் பண்ற விஷயத்தையும் அம்மா கிட்ட நீ சொல்ற. எவ்வளவு நாளைக்கு இப்படி மறைச்சு வச்சுக்கிட்டே இருப்ப? இன்னைக்கு சொல்ற, நமக்கு அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம். நம்ம இன்னும் படிச்சு முடிக்கலடி, அதுக்குள்ள கல்யாணமா? இப்படியே போயிட்டு இருந்தா நான் அவ்வையர் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம் நடக்கும். என்னடி வேணாண்டி, எனக்கு பயமா இருக்குடி. இது எங்க வீட்டுல சொல்றதுக்கு எவ்வளவு பயந்துட்டு இருக்கேன் தெரியுமா? உங்க அம்மா கிட்ட. ஐயோ என்னால முடியாதுடி. நீ என்ன கெட்டவனா? எங்க அம்மா உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நல்லவன் தானடா. அப்புறம் என்னடா மூடிட்டு வந்து சொல்லுவா. பயமா இருக்குடி. இங்க பாரு, இன்னைக்கு மட்டும் நம்ம லவ் பண்ற விஷயத்த நீ அம்மா கிட்ட சொல்லி சம்மதம் மட்டும் வாங்கலன்னு வையேன், நிஜமாவே சொல்றேன், கண்டிப்பா இன்னைக்கு உனக்கு எனக்கும் பிரேக்கப்டா. இப்பவே சொல்லிட்டேன். இதுதாண்டி பல வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்க. நான் சொன்ன பிரேக்கப் வேற, இந்த தடவை வந்திருக்க பிரேக்கப் வேற. பயமா இருக்குடி. மாதவா, பயந்து சாகாத மாதவா. வா அம்மா. அம்மா முருகா, என்னடி? நான் போறேன்டி. இல்ல அடடே வாங்க மாப்ள. மா என்னமா அது? என்னன்னா வீடாவா வச்சிருக்க? வீடு பூரா ஒட்டடை அடிக்கலாம்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல. இல்லவே மாப்ள வந்துட்டீங்க, வாங்க வந்து ஒட்டடை அடிச்சு விடுங்க. ஒட்டடை அடிக்கணுமா? ஏண்டி நான் எதுக்கு இங்க வந்தேன்? ஆயே செருப்புல அடிப்பேன், மொழியாவே கேளு. மா ஒட்டடை அடிக்கலாம், அப்புறமா அடிக்கலாம். இவேதான் உங்ககிட்ட பேசணும் மாமா. என்ன பேசணும்? ஐயோ மாப்ள வாங்க உட்காருங்க. இருக்கடா அந்த விளக்கமாற கொஞ்சம் கீழே. ஐயோ சாரி மாப்ள, அந்த சொன்னல ஒட்டடை அடிக்கிற ஞாபகத்துல அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். வாங்க உட்காருங்க. இல்லத்த உட்காந்து டீ காபி குடிக்கிற மாதிரிலாம் நான் வரல. ஐயே உனக்கு டீ காப்பி அம்மா போட்டு தரேன்னு சொன்னாங்களா? செருப்புல அடிப்பேன்னு சொன்னோனே மரியாதையா லவ் பண்றேன்னு சொல்லு. என்னடி பாத்துக்கிட்டே இருக்க? உட்காருங்க மாப்ள, வாங்க போய் காபி போட்டு கொண்டு வாடி போடி. மா என்னமா காபி டீனே அதெல்லாம் அவன் குடிக்க மாட்டான். மா உன்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றான்லமா. சரி உட்கார்ந்துட்டு பேசலாம். என்ன மாப்ள? இல்லத்த நான் சும்மா தான் வந்தேன், டைம் போல. அதவா போடி, எனக்கு பயமா இருக்கு, நான் போறேன். சரி உட்கார வேணாம். என்னன்னு சொல்லுங்க, என்ன வேணும் சொல்லுடா. நான் உங்க பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்ல. இல்ல நான் சொல்ல மாட்டேன், எனக்கு பயமா இருக்குடி. எனக்கு உச்சா வருதுடி. என்னடா இப்படி இருக்கு? அப்ப எப்பறா கல்யாணம் நடக்கும்? எனக்கு பயமா இருக்கு, நான் சொல்ல மாட்டேன். ஏய் அவர் தான் சொல்ல மாட்டேங்கிறாரு, நீ யாரு சொல்லடி? அது ஒண்ணு இல்லம்மா, நானும் இவனும் நீயும் அவரும் லவ். அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகிட்டு இருக்கோம் அத்தை. டேய் விடமா, எனக்கு ரெஸ்ட் ரூம் போ. மாப்ள என்னாச்சு மாப்ள? அத்தை அது வந்து வயித்த கலக்குதுங்க அத்தை, நான் அந்த பாத்ரூம் போயிட்டு வரேங்க அத்தை. ஏண்டி என்னடி அங்க இருந்து பாத்ரூம் போக கூட்டிட்டு வந்தியா? மா தேவலாம் பேசாதமா, கடுப்பாயிருவேன். சீ போ போய் வேற இருந்து பாரு. ஆள பாரு, மாப்ள வீட்டுக்கு கூட்டி வந்து என்னென்ன பேசிட்டு இருக்கா பாரு. ஏங்கண்ணா ஏதாவது புதுசா தெரியும்னா? ஏண்டா? இல்ல அதிசயமா எல்லாரும் என்னையவே பார்த்துட்டே இருக்கீங்களா? அதான். இருந்தாலும் உனக்கு கொழுப்பு மட்டும் அடங்கவே அடங்காது. என்னடா அதான் தலையில அடிபட்டிருக்குல, அதான் உனக்கு ஏதாவது என்ன வைக்கணுமா அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். என்னம்மா என்ன வைக்க போறீங்க? எங்க பண்ண சரண காணோம். அதை விட லாஸ்ட்ல பார்த்து தற்குறி கால்ல இருந்து பாக்கலாமா? அவனு வர சொல்லுமா, போர் அடிக்குதுமா. அவன் எங்க வீடு தங்குறான், இப்பதான் நல்லா ஊர் சுத்துறானே. இதுக்கு தான் சொன்ன அவனுக்கு சீக்கிரமா கால்ல மூக்குனாங்கயிறு போட்டு விடுங்கன்னு. பொழுது நிறைய கால்ல யாரும் மூக்கணாங்க போட மாட்டாங்க, மூக்குல தான் போடுவாங்க. நாய் கால்ல தான் கண்ணி போடணும். அத்தை எங்க ஆதிராக்கா? மேடம் காய் வெட்டிட்டு இருக்காங்க சமைக்கிறதுக்கு. எப்ப பாரு வேலை 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 தானா? கொஞ்சம் வந்து இப்படிலாம் பேச மாட்டாங்களா? அவன் என்னமோ தெரியலடி, ஒரு மாதிரி வித்தியாசமா தான் இருக்கா. சரி காலேஜ் போயிட்டு வந்தியே, என்னாச்சு? நான் எங்க போனேன், பாதியில உங்க பையன் கூட்டிட்டு வந்துட்டாரு நீ. அடே என்னம்மா? என்னடா பாதியிலே கூட்டிட்டு வந்தியாமா? ஒன்னும் சரியில்லை. கூட்டிட்டு திரும்ப வந்தாரு, வேற என்னமா பண்ணாரு? ஏமா நீ வாய் மூடுறா. அம்மா இல்லம்மா, அவதாம்மா ஒரு மாதிரி இருக்குன்னா அதாம்மா கூட்டு சும்மா பீச்சுக்கு போயிட்டு வந்தோம், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. ஆஹா சரி சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஏன்டா மகேஷ் என்ன குளிக்காம இருக்க? உங்க மருமகளை தான் கேட்கணும், அவதான் சொல்லிட்டு போனா. நான் வர வரைக்கும் நீ குளிக்க கூடாது அப்படின்னு உங்ககிட்ட பாத்ரூம் பூட்டி சாவி கொடுத்துட்டு போனாலம்மா. என்ன குளிக்க விட மாட்டாமா. தெரியல, என்கிட்ட அதான் சொல்லிட்டு போனா. ஆனா நீ அப்படி இருக்க மாட்டேன்னு நினைச்சேன். பொண்டாட்டி பேச்சு கேட்டு அமைதியா உட்காந்துருக்க. என் பொண்டாட்டி இல்லம்மா, கொஞ்சமாவது பேச்சு கேட்கணும்லம்மா, அதாம்மா. நல்லா கேக்குறடா. சரி அனிதா, நைட்டு சாப்பாடுக்கு எல்லாரும் சேர்ந்து சமைக்கலாம் வா. சந்தியா அங்க? அவளுக்கு ஒரு மாதிரி வயிறுல வலிக்கும் போல, சூட்டு வலி மாதிரி, அதான் உள்ள படுத்திருக்கா. சரிங்க அத்தை, சரி வரேன் போங்க. சரி பாத்துக்கோங்க, என்ன வந்துடுறேன். என்ன பார்வை என்னன்னா கண்ணால ட்ரெயின் வெட்டுறீங்க போல. அண்ணா இதெல்லாம் என் முன்னாடி பண்ணாதீங்கண்ணா, ஒரு மாதிரி வயிற்றுச்சலா இருக்குதுங்க. போடி போய் வேலை பாரு.
பார்க்கறதுக்கு கண்ணு இல்லாமல் பண்ணிடுவேன் கருவாயா. ஓடி போயிட்டா. யாரு கூடங்கண்ணா? டேய் இல்லைங்கண்ணா, ஒரு மாதிரி வித்தியாசமா ஃபீல் ஆயிடுச்சுங்களா, அதான். மூஞ்சி. டேய் நான் உன்ட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன்டா. என்னங்கண்ணா? டேய் அண்ணன் எப்படி கேட்குறேன்னு தப்பா நினைக்காதண்ணா. டேய் அன்னைக்கு ஒரு நாள் உன் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சதுக்கப்புறம் ரூமை பூட்டிக்கிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு ஃப்யூச்சரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுன்னு சொல்லி பேசிட்டு இருந்தீங்களே, என்னடா பண்ணுவாங்க? அண்ணா நீங்க அவருங்களா? டேய் ஓர கிண்டல் பண்ணாதுடா. டேய் உன் அண்ணி நான் அசிங்கப்படுத்துறடா. அதான்டா. அண்ணா தெரியுங்கண்ணா, உங்களை பத்தி எனக்கு தெரியாதுங்களா? சரணுக்கே ஒண்ணும் தெரியாது, நான் தான் சொல்லி கொடுத்தேன். இந்த இடத்துல சரண் இருந்திருக்கிற அவனை வச்சு வச்சு சொல்லி கொடுத்துருப்பேன்ண்ணா. டேய் ஒரு அண்ணன் தம்பிட்டு கேட்க கூடாதான்டா, இருந்தாலும் கேட்கறேன்டா, சொல்லி கொடுறா. அண்ணா நான் எப்படிங்கண்ணா என் வாயால சொல்றதுங்க? ஐயோ எனக்கு ஒரு மாதிரி வெக்க வெக்கமா இருக்குதுங்களே. நீ ரொம்ப பண்ணாதுடா. அண்ணா அது வந்துங்கண்ணா. ஐயோ அண்ணா என்னால அண்ணா சரணு வரட்டும்ண்ணா, நம்ம நைட்டு மொட்டை மாடியில் உட்காந்து பேசலாமா? டேய் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேனா நல்லா இருக்காதுடா. அண்ணா அண்ணா எல்லாரையும் வச்சு பேசினாதான் நல்லா இருக்கு விஜய். என்ன எல்லாரும் வரட்டுங்கண்ணா, ஜாலியா பேசலாங்கண்ணா. ஒரு முடிவோட தான் இருக்க அப்படித்தானே? ஜாலியா இருக்குங்கண்ணா, சரணு வரட்டும், மொட்டை மாடியில் உட்காந்து பேசலான்னு. சரி கண்டிப்பா சொல்லி தரணும். உங்களுக்கு இல்லாததுங்களா? சரணை வச்சுதான் நீங்க உங்க கிளாஸ் என்ன கவலைப்படாதீங்க. டேய் இப்படி தொடரடிங்க இருந்தீனா என்னடா பண்றது? இங்க பாரு, இந்த ஜென்மத்துல நீயே சொல்ல போறது கிடையாது, என்னையும் சொல்ல விட மாட்டேங்கிற. என்னடா நினைச்சிட்டு இருக்க? இப்போ வந்து ரூமுக்குள்ள உள்ள ஒளிஞ்சுக்கிட்டா எல்லாம் சரியா போயிருமா? ஏய், எனக்கு பயமா இருக்குடி. பாத்தியா நான் சொல்லி நினைக்கும் போதே உங்க அம்மா விளக்க மரம் தூக்கிட்டு வராங்க. ஆடிக்கிட்டு என்னடி பண்றது? அதுக்கு தான் என்னடா லவ் பண்றேன்னு சொல்ல வந்தான். அப்புறம் என்னடா? அதெல்லாம் முடியாது போ. ஆனா உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியலன்னா, உன் அண்ணனுக்கு ஒண்ணுன்னு தெரிஞ்ச உன்னையும் அன்னைக்கு கோயில்ல மண் சோறெல்லாம் சாப்பிட்ட. அப்ப நீ மாதவனாங்கிற மாதிரி எனக்கு டவுட்டா இருந்தது. இப்ப என்னடா காமெடி பீஸா பண்ணிட்டு இருக்க? நீ எப்ப சீரியஸா இருக்க, எப்ப காமெடி பீஸா இருக்கன்னு புரிஞ்சுக்க முடியலடா. நீ புரிஞ்சுக்கவே வேணாண்டி, சொன்னா கேளு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். அன்னைக்கு உன் அண்ணனுக்காக பார்த்து பார்த்து ஒன்னொன்னையும் பண்ணல, அது இப்படி உன் அண்ணன் மேல இருக்கிற பாசம் எனக்கு புரியுது. ஆனா அதே மாதிரி துளி பாசம் கூட என் மேல இல்லையே உனக்கு. யார் சொன்னா? யாரு சொன்னாங்கன்னு இல்லை மாதவா, நீ அப்படிதான் நடந்துக்கிற தெரியுமா? ஊர் உலகத்துல எல்லாரும் எப்படி தெரியுமா லவ் பண்றாங்க. ஏன் உன் அண்ணனை கூட எடுத்துக்கோ, இப்பெல்லாம் 2 பேர் லவ் பண்றாங்க, எங்கெங்கெல்லாம் சுத்துறாங்க. ஆனா எனக்கு நீ எதுவுமே பண்ணதில்லை. கேட்ட லவ் மட்டும் தான் பண்றேன்னு சொல்ற. ஆனா என் மேல உனக்கு லவ் இல்லாத மாதிரி தான்டா எனக்கு தெரியுது. ஏய் உனக்கு யார் சொன்னது உன் மேல எனக்கு லவ் இல்லைன்னு? நீ அப்படிதானே பண்ற. நீ உன்னை நல்லா யோசிச்சு பாரு. சரிசா இருக்க வேண்டிய இடத்துலலாம் சரிசா இருந்துடுற. ஆனா என் விஷயத்துல நீ எப்போதுமே கேர்லெஸ்ஸா தான் இருக்க. ஓ நான் இப்போது காமெடி பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி சுத்திட்டு இருக்கேன்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் வெளியே பார்க்கறதுக்கு தான் அப்படி இருப்பேன். நிஜமாவே உள்ளுக்குள்ள உன்னை எவ்வளவு சின்சியரா லவ் பண்றேன்னு எனக்கு தான் தெரியும். ஆமா, அப்படியே வாயிலே வட சொல்லு. அப்படியா? என்ன எதுக்கு வேலைக்கு போறேன்? இல்ல, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பாக்குறேன். இல்ல நானும் உன்னை உண்மையா லவ் பண்றேன் அப்படிங்கறத உனக்கு ப்ரூவ் பண்ணணும்ல. சரி என்ன பண்ண போற? மெல்ல நெருங்கிடும் போது நீ தூர போகிறாய், விட்டு விலகிடும் போது நீ நெருங்கி வருகிறாய். காதலின் திருவிழா கண்களில் நடக்குதே, குழந்தையைப் போலவே இதயம் தொலையுதே. வானத்தில் பறக்கிறேன், மோகத்தில் மிதக்கிறேன், காதலால் நானும் ஓர் காத்தாடியாகிறேன். ஏ ஐ லவ் யூ. பாடுறா இப்ப நம்புறீங்களா? நிஜமாவே இப்போ நீ என்கிட்ட நடந்துக்கிட்டது ரொம்ப மெச்சூரா இருந்தது. ஆஹா நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது இதுதான். இதை மட்டும் நீ கொடுத்தா போதும். சரி வேற? வாழ பொறுக்கி. எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியே எந்த மனது அறியுமே. லூசு, வயிறு வலிக்குதுன்னு சொல்ற, கீழே உட்காந்துருக்க, எந்திரிச்சு மேல உட்காரு. உங்க உட்காந்து தாண்டா சூடு பிடிச்சிருக்கு, கொஞ்ச நேரம் கீழே உட்காந்துக்கிறேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். போன்ல ஏதோ சந்தோஷமான விஷயம் சொன்னியே, என்ன? அது எப்படி சொல்ல? இங்க பாரு, காலையில என்ன அடி வாங்கின ஞாபகம் இருக்குல்ல, சொல்லு. எம்மையம்மா அப்படி மட்டும் முடிவு எடுத்துறாத. பயம் இருக்குல்ல, சொல்லு.
நீ என்கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா? என்ன? நேர்மையான உழைப்ப உண்மையா கொடுக்கும்போது நமக்கு வெற்றிங்கிறது கரெக்டான நேரத்துல சரியா வந்து தேடி வரும்னு ஆமா. இப்போ வந்திருக்கு. ஏய், என்னடா சொல்ற? ஆசாசியா ரொம்ப கஷ்டப்பட்டு சிங்கப்பூர்ல ஒரு டெண்டர் எடுத்தேன்ல, ஆமா. அந்த டெண்டருக்கு கோட் பண்ணது யாரு தெரியுமா? சதாசிவன் தான். மாமா, என்ன சொல்ற? இப்படி ஷாக் ஆகுற? இதே மாதிரிதான் நானும் ஷாக் ஆனேன். என்னால நம்பவே முடியல சந்தியா. ஆ, அப்புறம் பார்த்தா இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு. என்ன? இந்த டெண்டரை ஏலத்துல விட்டு நான் தான் எடுக்கணுமா. ஏய் ஊரா உணர்ச்சி வசப்படாதமா, பாப்பா இருக்கு. அவனை ஏறி மிதிச்சிட்டு அப்புறம் என்ன? கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அப்புறம் அதானே. அதனால நான் தான் டெண்டரை ஏலத்துல இருந்து எடுக்கணும், அடுத்த டெண்டருக்கு ப்ராஜெக்ட் நீங்க தான் பண்ணி கொடுக்கணும்னு என்னை பார்த்து சொன்னாரு. நான் உன்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன்ல, நீ நேர்மையா என்ன பண்ணாலும் அது உனக்கு கிடைக்கும்னு. எனக்கு தெரியும் மாமா, நீ கண்டிப்பா ஜெயிப்பன. எனக்கு இரு, மேல வரேன். மெதுவாடி, அடப்படன்னு ஒவ்வொரு வேலையும் செய்யறா. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்போ நீ எடுத்த டெண்டருக்கு நீயே கோட் பண்ணி நீயே இடத்துல இருந்து எடுக்க போற. நான் உன்கிட்ட சொன்னேன்ல, நீ எப்படி இருந்தாலும் அந்த டெண்டரை எடுப்பேன்னு. ஐயோ, என் வாய் முகத்தை பறிச்சிருச்சு பாத்தியா? இப்பவும் எப்பவும் எனக்கு நீ மட்டும்தான். சொல்லு. சரி, எப்ப கோட்டிங்? அதை பத்தி தான் சொல்ல வரேன். நாளைக்கே கிளம்பணுமா? எங்க ஆபீஸ்க்கு தானே? சிங்கப்பூருக்கு. என்னடி ஏன் மூஞ்சி மாறுது? நாளைக்கே வா. ஆமா, இன்னும் 3 நாள் இருக்கு டெண்டர் கோட் வரதுக்கு. அதனால 3 நாளைக்கு முன்னாடி போகணும்னு அவர் தான் சொன்னாரு. ஸோ நாளைக்கு நைட்டு ஃப்ளைட்டுன்னாரு. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கா? ஏய் சண்டைக்கோழி, என்னடி? நாளைக்கே போயிடுவியா? போயிட்டு எப்போ வருவேன்? என்ன ஃபீலிங்ஸா? சீச்சி, அதெல்லாம் இல்ல. நீ போறது நினைச்சு நான் சந்தோஷம் தான் படுறேன். ஐயா நம்பிட்டோம். நிஜமாதான்டா. நீ போனா நான் ஜாலியா இருப்பேன், நானும் என் பிள்ளையும். பொண்டாட்டி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நாளைக்கு நைட்டு ஃப்ளைட்டு வர்றதுக்கு 1 வீக் ஆகும். ஒரு வாரமா? வீட்டுல எல்லார்ட்டையும் சொல்லிட்டியா? இதண்டி புது கேள்வி. எப்பயுமே உங்ககிட்ட சொல்லிட்டு தானே அப்புறம் போய் வீட்டுல சொல்லுவேன். இல்ல, நீ போய் வீட்டுல சொல்லு. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு பாரு. எல்லாரும் என்ன சொல்ல போறாங்க? பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பான்னு தான் சொல்ல போறாங்க. வேற என்ன? ஆமா, அப்படிதானே சொல்லுவாங்க. ஏய், எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? ஃபீல் பண்ணாத, ஒரு வாரம் தானே. போட பொறுக்கி, நீ என் கூட ஒரு நாள் இல்லைனாலும் நான் எப்படிடா தூங்குவேன்? பத்தாவதுக்கு இப்ப பாப்பாவும் வேற இருக்கு. நான் எப்படிடா இருப்பேன்? ஒரு வாரம் பேசாம என்னையும் கூட்டு போயேன். ஏய் லூசு, நீ பிரெக்னெண்டா இருக்கடி. பிரெக்னெண்டா இருக்கும்போது டாக்டர் டிராவல்லாம் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க இருந்து என்ன இதுக்கா போயிட்டு வரோம்? எங்க போறேன்? சிங்கப்பூர். ஃப்ளைட்ல போகணும். அதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுடாமா. சும்மாவே உனக்கு வீசிங் எல்லாம் இருக்கு. அதுவும் இல்லாம பிரெக்னெண்டா இருக்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம். நானே கூட்டிட்டு போறேன்னு சொன்னாலும் அம்மா கண்டிப்பா விட மாட்டாங்க. இப்ப நீ மட்டும் சிங்கப்பூர் போற? போறேன்னா ஒர்க் விஷயமா தானடி போறேன். நான் கண்டிப்பா டெய்லியும் கால் பண்றேன். 3 வேளை சோறு திங்கிற மாதிரி 3 வேளையும் கால் பண்றேன். என்ன, நைட்டு ஃபுல்லா வீடியோ கால்ல இருக்கேன். நீ தூங்கினதுக்கு அப்புறம் தூங்குறேன். என்னால முடியாது, போ. நீ தானே ஆசைப்பட்ட நான் டெண்டர் எடுக்கணும்னு. இப்ப அது என் கைக்கு வந்துருச்சு. அப்புறம் என்ன? உண்மைதான். அதுக்காக என்னை விட்டுட்டு போறியா? அப்போ நினைச்சு நீ என்ன கூட்டிட்டு போவேன்னு. நீ பிரெக்னென்ட் ஆவேன்னு அப்ப என்னடி நினைச்சாடி பார்த்தோம்? நீ போடா, என்ன விட்டுட்டு போற. அத்தைக்கிட்ட பேசுற என்னையும் கூட்டிட்டு போ. சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத சந்தியா. என்னதான் நீ சொல்லுவ? இப்ப நீ இப்படி பண்ணிட்டு இருக்க. நீ பாரு, பாப்பா இருக்கு வயித்துல. கேர்ஃபுல்லா இருக்கணும். டாக்டர் என்னென்னாலும் சொல்லியிருப்பாங்களோ அது எல்லாத்தையும் பார்க்கணும். நான் உனக்கு கால் பண்றேன்னு சொல்றேனா இல்லையா? நீ என்னதான் என் கூட போன்ல பேசினாலும் என் கூட நேர்ல இருக்க மாதிரி இருக்குமா? கொஞ்சம் டைம் கேட்கலாம்ல. நாளைக்கே போகணுமா? ஒரு வாரம் நான் எப்படி இருப்பேன்? என்னால முடியாது, போடா. ஏய் சைல்டிஷா பிஹேவ் பண்ணாதடி. சரி விட, நான் போய் அவர்கிட்ட சொல்லிடுறேன். வேற யாராவது கூட்டிட்டு போங்கன்னு. இல்ல இல்ல, வேண்டாம், நீ போ. எனக்காகலாம் நீ உன் ஒர்க்கை இது பண்ண வேணாம். இப்படி ஃபீல் பண்ணா நான் எப்படி போறது? நார்மலா இருந்தா எதுவும் தெரியாது சரண். பிரெக்னெண்டா இருக்கும்போது நீ என் கூட தான் இருக்கணும்னு நினைப்பேன். சின்ன சின்ன விஷயத்துக்கு என்ன நீ கேர் பண்ணுவ. நைட்டு கால் வலிக்குதுன்னு சொன்னாலும் நீ எந்திரிச்சு கால் அமைக்க விடுவ. பசிக்குதுன்னு சொன்னா சாப்பாடு செஞ்சு ஊட்டி விடுவ. வாமிட் எடுத்தா க்ளீன் பண்ணுவ. இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் யார் பண்ணுவா நீ போயிட்டா? அடி பாவி, அப்ப சேவை செய்யதான் நான் இங்க இருக்கணும்னு நினைச்சிருக்கேன். உண்மையாவே நீ மிஸ் பண்ணல. எல்லாம் தாண்டா, போடா பொறுக்கி. இப்ப ஆரிச்செல்லாம்
ஒரே வாரம் தான் இப்படின்றதுக்குள்ள போயிடும் என்ன. நான் போய் வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வரேன். நீ அமைதியா படுத்து தூங்கு, சரியா? இப்போ இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நான் உன் நெஞ்சு மேலே தான் தூங்குவேன். என்ன நீ தள்ளி விடவே கூடாது. டெய்லி அதானே பண்ற. நான் என்னமோ உன்னை தள்ளி விட்டு தள்ளி படுக்கிற மாதிரி பேசுறேன். போடா. செல்லம், நாளைக்கு நைட்டு 8 மணி வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன் என்ன. நாளைக்கு ஆஃபீஸ்க்கு லீவு கேட்டிருக்கேன். ஸோ நாளைக்கு ஃபுல்லாக உன் கூட தான் என்ன. என்னை எவ்வளோ கொஞ்சமோ கொஞ்சிக்கலாம். போயிட்டு ஒரே வாரத்தில் மாமா வந்துடுவேன். செல்லம் இல்ல சினுங்காதடி. சரியில்ல, போயிட்டு வர வரைக்கும் தாங்குற மாதிரி ஒன்று பண்ணட்டுமா? நீ என்ன பண்ணுவேன்னு தெரியும், பிச்சிருவேன். அதெல்லாம் வேணாம். நீ தானடி சொன்ன, தப்பு இல்லைன்னு. இன்னைக்கெல்லாம் முடியாது, எனக்கு வயிறு வலிக்குது. நல்லா யோசிச்சுக்கோ. அப்புறம் நான் ரொம்ப ஃபீலிங்காக இருக்கேன். போடா. நான் சரி பண்றேன் ஃபீலிங்க. ஏய் விட்றா. என்னதுடி இது? சூப்பரா. இப்ப தண்ணி சாப்பிட்டேன். ஏன்டி சூப்பு இப்பெல்லாம் கொண்டு வந்து மனசு உயிரை வாங்குற? இங்க பாரு, உடம்புக்கு ஹெல்த்தியானதா சாப்பிடணும். டாக்டர் சொல்லியிருக்காங்களா இல்லையா? அத மிருதுலா ரொம்ப தாண்டி கவனிக்கிற. எனக்கு தான் உன் மேல அக்கறை. அப்ப நான் தானே கவனிக்கணும். சரி குடி. காலையில என்னன்னா குளிக்காத, நான் வந்து குளிப்பாட்டுறேன்னு இப்பதான் வந்து குளிக்க வச்சேன். இப்ப என்னன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் சூப்பு தூக்கிட்டு வரையா? அது கொஞ்சமா கொடுத்த குண்டா நிறைய கொண்டு வந்து எப்படி குடிப்பாங்க? அதெல்லாம் குடிக்கலாம். பாய் தரேன். இங்க பாரு, எனக்கு இதெல்லாம் வேணாம். எனக்கு வேற ஒண்ணு வேணும். என்ன? அது பேர் வந்து சா ரா ஈக்கு கு. அடி வேணுமா? ஓ புரிஞ்சிருச்சா? வாங்கிட்டாடி. பிச்சிருவேன். டாக்டர் அதெல்லாம் குடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. யாரையும் அவன் டாக்டர் சும்மா நோய் நோயின்னு. ப்ளீஸ் நீ வாங்கி தரலன்னா நானும் சாருன்னு சேவரேறி குதிச்சு போய் வாங்கிட்டு வந்து குடிப்போம். அப்படியா? என் அக்கா விட்டா பார்க்கலாம். உடம்புக்கு சத்தானதா சாப்பிடணும். சொன்னா கேளு. அட்லீஸ்ட் ஒரு பீராவது வாங்கி தாடி ப்ளீஸ். டி வாய் நம்மங்குது. நான் வாங்கி தரேன், இப்போதைக்கு குடி. சும்மா குடி குடி கொண்டா அந்த குண்டாவை. டேய் என்னடா? இல்ல எதுக்கு இப்படி விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறேன்? ஆமா, இன்னைக்கு எங்க போயிட்டு வந்த? நான் எங்க போயிட்டு வந்தேன்? நான் சும்மா போயிட்டு வந்தேன். பொய் சொல்லாத மிருதுலா, எங்க போயிட்டு வந்தேன்னு சொல்லு. சொன்ன என்ன கோல்டு மெடல் தர போறியா? அந்த அளவுக்குல நீ ஒன்னும் யோசிக்க தேவையில்ல, சொல்லு. வாழ்க்கையில நான் பண்ண தப்ப சரி பண்ணிட்டு வரலான்னு போனேன். அப்படி என்ன தப்பு பண்ண? நிறைய தப்பு பண்ணியிருக்கேன்டாமா. அதான் அதுக்கெல்லாம் ஒரு சரியான முயற்சியை செஞ்சு வச்சுட்டு வரணும்ல, அதான் பண்ணிட்டு வந்தேன். ஒன்னும் புரியல. அவனு கேட்கட்டுமா? ம். இப்போ ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கல, 1 இயர் அக்ரிமெண்ட் போட்டு தானே அங்க வேலை பார்க்குற. ம். எனக்காக அங்க 1 இயர் அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் தொடர்ந்து வேலை பார்ப்பியா? மகேஷ், எனக்கு புரியுது. உன் ஆஃபீஸ் எம்டி கிட்ட நீ பொய் சொல்லி வச்சிருக்க, அது நல்லாவே எனக்கு தெரியுது. ஆனாலும் நீ அங்கே தொடர்ந்து வேலை பார்க்கணும். இது என்னோட ஆசை. என்னடா முன்னெல்லாம் ஏன் அங்க வேலை பார்க்கறேன்னு சொல்லி என்ன திட்டுவேன். இப்போ என்ன காரணம் இருக்கு மிருதுலா. என்ன காரணம்? உனக்கு அது புரியாது, இப்போதைக்கு புரியவும் வைக்க முடியாது. நம்மளோட வாழ்க்கையில் சிலரை ஏண்டா மிஸ் பண்ணோன்னு நினைக்கிற மாதிரி சில மெமரிஸ் இருக்கும். அதே ஆப்போசிட்டில் யோசிக்கும் போது அந்த மெமரிஸ் எல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்கும். ஆனால் மெமரிஸில் குட் மெமரிஸை மட்டும் எடுத்துக்கிட்டா அது கடைசி வரைக்கும் நினைவாகவே இருக்கும். பேட் மெமரிஸ் எடுத்துக்கிட்டா அந்த மெமரிஸ் எல்லாம் கோவமாக மாறிடும். என்னாச்சுடா? மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னன்னே தெரியல. அது ஏய் இங்க பாரு, நீ எதுக்கு நெகட்டிவா ஃபீல் பண்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன் மனசுக்கு என்னவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, அதை சால்வ் பண்ண தான் நான் இருக்கேன். ஓகேவா? எப்போதும் இப்படியே இருப்பியாடி? இதே மாதிரி என்னை நெருக்கமாக ஹக் பண்ணிக்கிட்டு, என்னை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு, லவ் பண்ணிக்கிட்டு, யாருக்கும் விட்டு கொடுக்காம உன்னோட அன்பால் கட்டி போட்டு. நீ எதை நினைச்சு வருத்தப்படக்கூடாது மகேஷ். இனிதான் நீ ரொம்ப தைரியமானவனா இருக்கணும். நீ நினைச்சது எல்லாமே உனக்கு கூடிய சீக்கிரத்துல கிடைக்கும். நீ என்ன ஆசைப்பட்டாலும் அதை நடத்தி வைக்க தான் நான் இருக்கேன். எதுக்காகவும் நீ உடஞ்சு அழுதுறாத. நீ அழுத என்னால அதை தாங்கிக்க முடியாது, சரியா? ஐ லவ் யூ டி. சாரி மகேஷ், போய் சொல்லிட்டேன். உன் கூட லைஃப் லாங் கடைசி வரைக்கும் இருப்பேன்னு. எனக்கு அந்த பாக்கியம் இல்லை. உன்னை நான் படுத்துற கஷ்டத்துக்காக தான் எனக்கு இப்படி ஒரு தண்டனை. உன்னை பார்க்கும் போதெல்லாம் மனசுக்குள்ள அவ்வளோ பயமா இருக்கு. பரவாயில்ல, உனக்காக எதையும் தாங்குவேன். கண்டிப்பா என் இதயம் தான் உனக்கு கொடுக்க போறேன். வாழும் நாளெல்லாம் நீ காணும் தூரத்தில் வாழ்வேனே, நான் வாழ்வேனே. காற்றில் பூ பூக்கும் உன் வாசம் நான் வாங்கி சேர்ப்பேனே, நான் சேர்ப்பேனே.